வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, முருக பக்தராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் நிச்சயமாக இருக்கும். அது என்னன்னா, முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணணுமா அல்லது வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு தாங்க. முருகப்பெருமானை வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களிலும் வழிபாடு பண்ணலாம். அதுல எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆனா செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணணும் இல்ல வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணணும்னா நம்ம வேண்டுதலை பொறுத்து நாட்களை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமையில் நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னா இப்ப சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த நாளை தேர்வு செய்துக்கலாம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயத்தை தான், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் அல்லது செவ்வாய் கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரை நேரத்துல முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இது முதல் விஷயம். அடுத்தது, உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனை, அதாவது ஒரு வீடு வாங்கணும் இல்ல ஒரு இடம் வாங்கணும் இல்ல ஒரு வீடை நாங்க விற்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப நாளா விற்கவே முடியல, ஒரு இடத்த நாங்க விற்கணும்னு நினைக்கிறோம், அது விற்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அடுத்தது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த கடனுக்கான வட்டியை மட்டும்தான் காலங்காலமாக கட்டிட்டு வரமே தவிர அந்த கடனை திருப்பி செலுத்தவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது நகை அடமானம் வைத்திருந்தாலும் சரி, ஒரு ஹோம் லோன் நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, எந்த விதமான கடனாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரை என்று நீங்க முருகப்பெருமானை கோவிலில் சென்று நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டாகும். அடுத்தது, நம்ம அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வேலைக்கு போற இடத்துலையும் சரி, நம்ம வாழக்கூடிய இல்லங்கள்லையும் சரி, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், மன தைரியம் நிறைய பேத்துக்கு இல்லாம இருக்கலாம். சோர்ந்து போயிடலாம், பயப்படலாம், ஒரு மாதிரி பதட்டமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். அப்படி இருக்கக்கூடியவங்களும் கூட மன சக்தியின் மகனாகிய முருகப்பெருமானை, சக்தியிடமிருந்து வேல் வாங்கிய முருகப்பெருமானை இந்த செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையின் நேரத்துல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு தைரியம், வீரம், மன வலிமை இதெல்லாம் உருவாகிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்தது, நம்ம வெள்ளிக்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுனால என்ன வேண்டுதல் வைத்துக்கொண்டு நம்ம வெள்ளிக்கிழமையில என்னென்ன வேண்டுதலுக்கெல்லாம் முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தாயாருக்கும் அம்பாள் வழிபாட்டுக்கும் சிறப்பானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது கூடவே நீங்க முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிறதா இதோட சூட்சுமமான ரகசியம். முருகன் என்ற சொல்லிலேயே அனைத்து தெய்வங்களும் அடங்கி இருப்பதாக சொல்வாங்க. அதனால இன்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ்ல நிறைய இன்னைக்கு சேல்ஸ் ஆகணும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், வருமானம் நிறைய வரணும், மாத சம்பளம் என்றால் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க, அதை உங்களோட வேண்டுதலா வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அதீத பலன் கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் இந்த வேண்டுதலுக்கு, வெள்ளிக்கிழமைக்கு இந்த வேண்டுதலுக்கு வழிபாடு செய்யறாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது கூடவே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எத்தனை வாரம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு கடவுளுமே ஆடம்பர வழிபாட்டை விரும்புவது கிடையாது. நீங்க எளிமையாக வழிபாடு செய்தாலே போதுமானது. அதையே விருப்பமுடன் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் கடவுள். அதனால பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. அதனால எளிமையா நீங்க பூஜை பண்ணா போதும். அதுல குறிப்பா இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நடக்குது அப்படிங்கறது நான் உணர்ந்தனால சொல்றேன். ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றுங்க, சரிங்களா? அடுத்தது 2 செவ்வாழை பழம், 2 வெற்றிலை, 2 பாக்கு, இதை நெய்வேத்தியமாக வைத்து
ஒரு பஞ்ச பாத்திரத்தை தண்ணி வச்சு நீங்க வீட்லயும் வழிபாடு பண்ணலாம். அல்லது கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா செவ்வரளி மலர், 2 செவ்வாழை பழம், 2 வெற்றிலை, 2 பாக்கு இதையும் முருகனுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை செய்தோ அல்லது நீங்க உங்க மனசார உங்க பிரார்த்தனை சொல்லியோ நீங்க வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதை விட இது 6 வாரம் செய்யணுமா, 12 வாரம் செய்யணுமா, இல்லை 21 வாரங்கள் இந்த வழிபாடை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எந்த ஒரு வாரத்தையுமே நான் கணக்கிலே எடுத்துக்கிறது. என்னால் முடிந்த வரைக்கும் நான் அந்த நேரத்தில் அந்த கோவிலில் போய் வழிபாடு செய்கிறத நான் பழக்கமாக வச்சுருக்கேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்தில் இருக்காது. இப்போ செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா காலை 6 to 7 செவ்வாய் ஓரை, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. அப்போ உங்களுக்கு இந்த 3 நேரத்துல எப்போ நீங்க பதட்டம் இல்லாம நிம்மதியா அமைதியா முருகன்கிட்ட வழிபாடு செய்ய முடியுமோ அந்த நேரத்தை தேர்வு செஞ்சுக்கிறது தான் நான் சொல்லுவேன். 6 to 7 செவ்வாய் உரையில போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு பதட்டமா அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஆஃபீஸ்க்கு சீக்கிரமே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். நீங்க பைக் ஓட்டிட்டு போகணும், இல்லாட்டி பஸ்ஸில் போகணும். அந்த விஷயம்லாம் ஏதோ ஒன்று தடைப்படுதுன்னா முருகன் இன்னைக்கு ஒரு விஷயம் தவறா ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பழி போடுவதை முதல்ல நம்ம நிறுத்தணும். அதனால கடவுள் வழிபாடுங்கிறது பதட்டம் இல்லாம நிதானத்தோட அமைதியா வழிபாடு பண்ணணும். காலையில நேரம் உங்களால முடியலையா, சாயங்கால நேரம் நீங்க குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் இப்போ சொன்ன முறைப்படி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மனசு அமைதியும் கிடைக்கும், உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறும். ஒரு சிலருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் ஆலயம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட உங்க வீட்டுல முருகனுடைய புகைப்படம் இருக்கும் இல்லையா, அந்த படத்தை அன்னைக்கு தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. விக்கிரகமா இருந்தா அபிஷேகம் செய்ய முடிந்தா எத்தனை பொருட்கள் வேணாலும் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். நிறைய பொருள் வச்சு என்னால் அபிஷேகம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வெறும் சுத்தமான பைப்ல வர தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர் சூட்டி ஒரு நெய் தீபம் ஏற்றி 2 செவ்வாழை பழமும் 2 வெற்றிலை 2 பாக்கை வைத்து மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாழை பழம் எனக்கு கிடைக்கல, நான் இருக்கிற ஏரியால வெற்றிலை பாக்கு கிடைக்கலன்னா கல்கண்டு ஒரு 1/2 கிலோ வாங்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு என்னால இதுதான்ப்பா முடிஞ்சிச்சு, இதை சந்தோஷமா நீ ஏத்துக்கோ, என்னோட வேண்டுதல் இதுதான், எனக்கு இது நியாயமா எனக்கு தோணுது, இது நியாயம்னா எனக்கு பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களால முடிந்த நாட்கள் எல்லாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நாள் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் உணர்ந்த விஷயத்தை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த பதிவுல உங்களுக்கு முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை கும்பிடணுமா அல்லது செவ்வாய்க்கிழமை கும்பிடணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கான ஒரு தீர்வு இதுல கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முற்றிலும் இது நான் உணர்ந்த ஒரு தகவலை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. திவ்யா கிருபா சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்கள் வர இருக்கு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.